வணக்கம். ஸோ இப்போ தூய்மை பணியாளர்களோட போராட்டம் நடந்துட்டு இருக்கு, ஏறக்குறைய ஒரு வாரமாக நடந்துட்டு இருக்கு. போக போக தமிழ் மக்களோட பார்வையும் அந்த சைடு திரும்புது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலாலும் இப்போ ஒரு அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க? குறிப்பாக நேற்று சேகர் பாபு அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் பேசும்போது கொஞ்சம் கோபமாக இருந்தார், கொஞ்சம் ப்ரெஸ் அக்ரெசிவாக ஹேண்டில் பண்ணார். அதுக்கு முன்னாடி மேயர் அவர்களும் ப்ரெஸ்ஸை சந்திச்சு பேசினாங்க, அவங்களும் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ ஓவரால் அந்த சிச்சுவேஷன் எப்படி பார்க்குறீங்க? ஒரு சீரியஸான விஷயம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணவும் இருக்கு இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு வாரம் கூட இல்லை, ஒரு வாரம் கடந்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்களாக போயிட்டுருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது போராட்டம். ஏன்னா வெளியே இருந்து பார்க்குறதுக்கு மீடியா உங்களுக்கு ஒரு பிக்சர் சரியாக கொடுக்காது. நீங்கள் நேரில் போனீங்கன்னா சம்மன் ஃப்ரம் த கிரவுண்ட், நான் நேரில் போகும்போது அங்கே ஒரு பரபரப்பு இருப்போம். 2000 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ரிப்பன் பில்டிங்கோட வாசல் தொடங்கி ஜிஹெச்சோட வாசல் வரைக்குமே அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. வெயில், சூடு, மழை எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போது ஃபஸ்ட்டு பிரியா போன வாரம் கொடுத்த இன்டர்வியூவே ரொம்ப நான் சொன்னேன்னா கீழ்த்தரமாக இருந்துச்சு. அப்படி பேசக்கூடாது. ஒரு மேயர் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மாண்புமிகு மேயர்னு வேறு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தலித் பெண், பட்டியலின பெண் மேயராக இருக்கீங்க ரிசர்வேஷன் முறையில் அப்படிங்கும் பொழுது நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு பிரியா கிட்ட. ஆனால் தொடர்ச்சியாக பிரியா சேகர் பாபு அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல, ஜெயலலிதா சசிகலாங்கிற ஒரு காம்பினேஷன் மாதிரி பிரியா சேகர் பாபுன்னு ஒரு காம்பினேஷன் ஆயிடுச்சு. 24 மணி நேரமும் மேயர் பேசக்கூடிய விஷயத்த சேகர் பாபு பேசிட்டு இருக்காரு. 24 மணி நேரமும் மேயர் வாயை மூடிட்டு சேகர் பாபு இல்லை நான் பதில் சொல்கிறேன், என்ன கேளுங்க, ஒரு பவுன்சர் மாதிரி. அது எந்த வகையில் ஒரு நியாயமான ஒரு ஹெல்தியான அரசியல் அப்படின்னு எனக்கு புரியல. அது ஆரோக்கியமானதே கிடையாதுல்ல. அப்போது இவ்வளோ நாள் அந்த மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நான் போகும்பொழுது கூட எல்லாத்தையும் பணியாளர் சொல்லுவாங்க, என்னம்மா வாசலில் தானே இருக்கும், கமிஷனர் பார்க்கலாம்ல குமரகுருபரன், அப்படி இல்லைன்னா சேகர் பாபு வரலாமே, இல்லை மேயர் வரலாமே, நேரு வரலாமே அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப தெளிவான அரசியலுடையவங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. கார்பரேஷனில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன ஜியோ பாஸ் பண்ணுறாங்கலாம் பர்ஃபெக்டாக சொல்கிறாங்க அவங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏன் மேயர் எங்களை பார்க்கல அப்படின்னு கேட்கும்போது இத்தனை நாள் மேயர் வரல. இப்போ நேற்று கொஞ்சம் தீவிரமாகுது 2 நாளாக அப்படிங்கும்போது போராட்டம். இவங்க எப்போ மீட் பண்ணுறாங்கன்னா நைட்டு 9 மணிக்கு ஒரு மீட் பண்ணுறாங்க, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் வந்தது மேயர் வந்திருக்காங்க அப்படின்னா நைட்டு ஒரு 12 மணி மேயர் வராங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இராணுவ ரகசியமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, 12 மணிக்கு நார்மல் டைம்லேயே நீங்கள் அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கலாம்ல. இல்லை, அவங்க இன்னும் சொன்னது என்னன்னா, கமிஷனர் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. குமரகுருபரன் எங்களை ரொம்ப இழிவாக பேசினாரு அப்படின்னா அவங்களாம் இங்கே வரவே கூடாது, அவங்க செய்கிற வேலையை சொல்லி அவங்களாம் இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த தூய்மை பணியாளர்கள் சொன்னாங்க. இப்போ நைட்டு விடிய நாங்களும் முழிச்சிட்ருக்கோம், ரிமோட்டில் இருக்க நாங்களுமே முழிச்சிட்ருக்கோம். மேயர் வராங்க, பேசுகிறாங்க, கொள்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே, ஏதோ ஒரு விஷயம் நல்லபடியாக பண்ண போகிறாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இவ்வளோ பண்ண பிறகும் சேகர் பாபு தான் பேசுகிறாரு, மேயர் பேசல. ஹெட் ஆஃப் ஜிசிசி யார்? ஹெட் ஆஃப் ஜிசிசி மேயர், அவங்க பேசல. அதுக்கு போல் சிஎம்டிஏ மினிஸ்டர் தான் இவர், நகர்ப்புற மினிஸ்டர் கூட கிடையாது. நேரு தான் பேசணும். மேயரும் பேசலை, நேருவும் பேசலை, கார்பரேஷன் கமிஷனரும் பேசலை. ஆனால் சேகர் பாபுவோட பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கல்ல, அது தக் லைஃப்ங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ். அப்புறம் பத்திரிகையாளர்களை நீவா போன்னு ஒருமையில் பேசுறது. ஏன்னா நம்ம கலைஞர் மாதிரி மிகப்பெரிய அரசியல்வாதியே பார்த்துருக்கோம், மிக மோசமான சுச்சுவேஷன்ஸ் பார்த்துருக்கோம். சர்க்காரியா கமிஷன் டைம்லேருந்து கூட அவர் ஒரு பேட்டியும் பார்த்துருக்கோம். அவர் ஒரு பத்திரிகையாளர்களை எப்படி சந்திச்சார், எவ்வளோ ஒழுங்காக பேசினார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனால் சேகர் பாபு எப்படி டீல் பண்ணார்? இதே டிஎம்கே தான் சேகர் பாபு டீல் பண்ண விஷயம் இருக்குல்ல. நீ யார்? அது ஒருத்தவங்க கேட்குறாங்க, நீங்கள் பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை? அப்போ அந்த மக்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்த தகுதியற்றவர்களா? அப்படி தானே இருக்குல்ல, இன்னும் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் 2021 ஒரு இது போட்டிருக்கீங்களே, வந்ததுமே ஆட்சிக்கு வந்ததே உங்களை பெர்மனெண்ட் ஆக்குறேன்னா நாங்கள் அப்படி சொல்லலையே அப்படின்னு ஒரு பொய். அதான் மேனிஃபெஸ்டோ இருக்குல்ல, ஜியோ இருக்குது, மேனிஃபெஸ்டோ இருக்குது, எல்லாமே போட்டு 44வது பக்கத்தில் இருக்குது. அதுதான் நீலம்ல கேட்குறாங்க. நீலம் சைடில் இருந்தோம் 44வது பக்கத்தில் இருக்கே சார், நீ எந்த சேனல்? நீலம். நீலத்தெல்லாம் நான் பேச மாட்டேன். ஆனால் யார்கிட்ட தான் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு இடம் வருது இல்லை. அப்போ நீ யார்கிட்ட தான் பேசுவேன்? வாஷிங்டன் போஸ்ட்டை கூப்பிடணுமா, இல்லை நியூயார்க் டைம்ஸை கூப்பிடணுமா? உங்கள் மொழியே சரியில்லை. அப்போ அவன் திருப்பி நீங்கள் ஏன் சார் இல்லை தலையிடுறீங்க,
மேயரும் நேருவும் பேச வேண்டிய விஷயத்துல உங்களுக்கு எதுக்கு தலையிடுறீங்க, நீங்க ஏன் பேசுறீங்கன்னு அவன் திரும்பி கேட்டா இவர் என்ன பதில் சொல்லியிருக்க முடியும்? ஆனா அவ்வளோ ஒரு ராங்கா பேசி அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, நீங்க வந்து ஸ்டாலினுக்கு வந்து சாபம்லாம் விடுறீங்களா, உங்களை நாங்கள் நினச்சதுனா என்ன வேணால் பண்ணியிருக்க முடியும், அதை பண்ணிட்டீங்களே. ஓவர் நைட்டில் வேலையை விட்டு எல்லாம் தூக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் என்ன கெடுதல் பண்ண முடியும்? அங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களுமே கணவரை இழந்த கைம்பெண்கள். 90% தலித் உமன் இருக்காங்கன்னா அந்த 90%ல 80% கணவன் இல்லாதவங்களா தான் சிங்கிள் உமனாக தான் இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய டேட்டா இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை, சோறு இல்லை, ஆகஸ்ட் 1லேருந்து எங்களுக்கு சோறு கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வந்து அவங்கள இழிவாக பேசுறது அது எப்படி இருக்குது? அப்போ இது திரும்ப திரும்ப மேயர் வந்து பதிலே சொல்லலை, மேயர் இது குறித்து பேசலை, மேயர் இது குறித்து பதில் சொல்லலை. ஒரு மாதிரி ஏன்னா என்ன இரிட்டேட்டிங்காக இருக்குது தெரியுமா? சேகர் பாபு ஒரு மாதிரி இவ்வளோ ஆரகெண்ட்டாக பதில் சொல்லும் போது மேயர் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப பெருமையாக சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? வாட் இஸ் ஈவன் ஹேப்பனிங்? ஒரு டெக்காரம் இருக்குல்ல, ஒரு அரசியல் நாகரிகம் இருக்குல்ல, ஒரு பதவிக்கேற்ற ஒரு பாடி லாங்குவேஜ், பதவிக்கேற்ற ஒரு பிஹேவியர்னு இருக்கணும்ல. ஏன் அது இல்லை? ஏன் வந்து இந்த மக்கள் பட்டியல் சமூக மக்களுங்கிறதுனால இப்படி கேள்வி கேட்குறீங்களா? இன்ஃபேக்ட் நிறைய நான் போராட்டத்துக்கு போய் 2-3 தடவை போயிட்டேன். அங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்கள் எல்லாம் ஒன்று தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. பிரியா வந்து பட்டியலினம் தானே சொன்னீங்க, அவங்க எங்களுக்காக ஏதாவது செய்வாங்கன்னு தானே நினச்சோம், ஆனால் பிரியா ஏன் எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஏன் எங்களை அவமானப்படுத்துகிறாங்க? அவங்களோட கேள்வி என்ன தெரியுமா? அவங்க மெயினாக என்னோட சேலரி போயிடுச்சு, எங்கள் வேலை போயிடுச்சு அப்படிங்கிறது 2வது தான். அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எங்களை குப்பை மாதிரி தூக்கி போட்டாங்க, எங்களை குப்பை மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அப்போ அங்கே செய்கிற இந்த மீனியல் டாஸ்க், இந்த வேலை இருக்குல்ல, நாங்கள் செய்கிற இந்த வேலையால் எங்களை அவமானமாக பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, அதாவது கரையாத மனம் கூட கரைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. ஆனால் முதல்வர் இது குறித்து பேசினாரா? 6வது நாள் போராட்டம் ரொம்ப தீவிரமாக நடக்கும் பொழுது முதல்வர் வந்து எம்என் ராஜத்தை போய் பார்த்தா அவங்க வீட்டில் காஃபி குடிச்சிட்டு வராரு. எம்என் ராஜன் போங்க, தப்பு கிடையாது. ஆனால் முதல் தடவையாக எனக்கு தெரிஞ்சு வரலாற்றில் முதல் தடவையாக ரிப்பன் பில்டிங் வெளியில் இப்படி ஒரு போராட்டம் இத்தனை நாளாக நடந்துட்டு இருக்குன்னா முதல்வர் அதை தானே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும். அப்போ முதல்வர் வந்து பழைய நடிகைகள் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துட்டு நமக்கு அது சரியா செட் ஆகலைல்ல. ஆனால் கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் நான் நோட் பண்ணது என்னன்னா, திமுக ரொம்ப காஷியஸாக இருக்காங்க, கெட்ட பேர் வந்துடக்கூடாது, எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலாக ஃபுல் கேம்பெயின் மோட்ல தான் இருக்காங்க, ஜெயிச்சிடணுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 8 நாட்களாக நடந்துட்டு இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி இருக்கு, எல்லாரும் இப்போ இதை பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஏன் ரிவர்ஸ் போக மாட்டேங்கிறாங்க, டேமேஜ் கண்ட்ரோலில் இறங்க மாட்டேங்கிறாங்க, இது ஏன் சால்வ் பண்ணுன்ற இடத்துக்கு இன்னும் வரல? அவங்க சால்வ் பண்ண விருப்பப்படலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே அவங்களுக்கு பயங்கரமான ஸ்டேக் ஹோல்டிங் இருக்குது. ஒன்று பணம் சார்ந்து ராம்கியோட அவங்க இயங்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ ராம்கிக்கு முதல்ல ஒரு டெண்டர் போடணும்னா ராம்கி சொல்லணும் இத்தனை ஆட்கள் இருக்காங்க, இதெல்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. டெண்டருக்குன்னு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, எனக்கு தெரியும் இ டெண்டர் எப்படி போடுவாங்க. ஆனால் ராம்கி கிட்ட ஆட்களே இல்லாமல் இவங்க வந்து ராம்கி டெண்டர் கொடுத்துருக்காங்க, சப்சிடி கொடுக்குறாங்க. ராம்கி வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட் எடுக்க போகிறாங்க. அது இல்லாமல் கவர்மெண்ட் சப்சிடின்னு ஒரு இவ்வளோ க்ரோஸ் வந்து ராம்கி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரே நாளில் வேலையை விட்டு தூக்கிட்டு நீங்கள் போய் ராம்கி கிட்ட சேர்ந்துக்கோங்க அப்படிங்கிறாங்கன்னா இதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பணம் இன்வால்வ் ஆயிருக்கு, ஒரு மிகப்பெரிய அரசியல் டீலிங் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது, ஃபினான்ஷியல் டீலிங்ஸ் இருக்குது இல்லையா? இது குறித்து நாங்கள் மத்திய அரசுக்கிட்ட இப்போ நாங்கள் இது கேள்வி எழுப்பியிருக்கோம். இப்போ நேற்று வந்து ரிப்பப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அன்புவேந்தனும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கிட்ட போயிருக்காரு. இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதில் உள்ள ஒரு ஃபினான்ஷியல் ஸ்கேம் இருக்குது இந்த டெண்டரில் அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் இப்போ சிவகாமி ஐஏஎஸ் வந்தாங்க. ஸோ அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம சென்டர்கிட்ட போய் பேசுவோம், ஏன் இப்படி ஜிசிசியில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணாங்க, ஒரு ஸ்கேம் இது. ஆக்சுவலாக நம்ம அந்த போராட்டத்தை தான் பார்க்குறோம், பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேம் இருக்குல்ல இந்த டெண்டர் விஷயத்தில், அதை நம்ம இன்னும் பார்க்கல. அப்போ அதை குறித்து நம்ம பேச வேண்டியது. ஒன்று, நிறைய பணம் இன்வால்வ் ஆயிருக்கு. இன்னொன்று என்னன்னா, இந்த மக்களை ரொம்ப சர்வசாதாரணமாக நினைக்குது. நான் ஏன் இதில் ஜாதியை கொண்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்க எல்லா விஷயத்துக்கும் முதல்வர் எவ்வாறு பேசுகிறாரு. ஆனால் இதுவே வந்து ஒரு வேங்கை வயலுக்கு எப்படி பிஹேவ் பண்ணாங்க, நீங்கள் சொல்கிற டேமேஜ் கண்ட்ரோல் வேங்கை வயலில் நடந்துச்சா? நடக்கலைல்ல. அந்த மக்கள் மேலேயே பழியை போட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்கல்ல, எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும். இந்த மலம் கலந்த தண்ணியை நானே குடிச்சு நானே அதில் மலம் கலக்கலாம் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளோ அவமானம். டிஎம்கே தானே பண்ணுச்சு. அதே மாதிரி அஜித்குமார் மரணத்துக்கு கூட வாயை திறந்து கொஞ்சம் பேசினார். ஆனால் கவினோட மர்டருக்கு என்னாச்சு?
தூத்துக்குடிக்கு 1 வாரம் கழிச்சு தூத்துக்குடிக்கு போயிட்டு நம்மலாம் ப்ரெஷர் போட்ட பிறகு தூத்துக்குடியிலேருந்தே ஃபோன் பண்ணுறாரு. தூத்துக்குடிக்கு போயிட்டு தூத்துக்குடிக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னா எனக்கு புரியல. முதல்வர் ஸ்டாலின் வந்து நிதானத்தில் தான் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போது தலித் சம்மந்தப்பட்ட பட்டியலின சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஸ்டாலின் வந்து ஒதுக்குறாரு. எனக்கு இது ஜாதிய மனப்பான்மையாக தான் படுது. முதல்ல என்ன சொன்னாங்க, பணம் சார்ந்து இயங்குறாங்க. ஆமாம், பணம் சார்ந்து இயங்குறாங்க. இல்லை ஓட் பேங்க் பாலிடிக்ஸு தமிழ்நாடு முழுக்க முழுக்க ஓபிசி பாலிடிக்ஸால் இயங்கிட்டு இருக்குன்னா, ஆமாம், பார்ப்பனர்களுடைய பாலிடிக்ஸை வந்து ஓபிசி வந்து எடுத்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை நீதி கட்சி காலத்துலேருந்து. அதையும் நான் மறுக்கல. அந்த ஓட் பேங்காக வேலை செய்கிறாங்களான்ற ஒரு இடம் இருந்துச்சுல. ஆமாம், நான் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் வரைக்கும் ஓட் பேங்க் தான், வாக்கு வங்கிக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் 1 வருஷமாகவே நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, வேங்கை வயல், நாங்குநேரி, ஒரு தலித் வெளியேற்றங்கள் இருக்குல்ல, சென்னையில் மறுகுடியமைப்பு செய்கிறாங்களே, எவிக்ஷன், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்டாலினுடைய குடும்பத்திற்கே ஒரு தலித் எதிர்ப்பு, ஒரு தலித் வெறுப்பு இருக்கிற மனநிலை தான் எனக்கு தோணுது. இதை நான் வந்து சொல்கிறதுல எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா இதை நான் இங்கிலீஷ் மீடியாலே நேற்று சொன்னேன். ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி இவர்கள் அனைவருக்குமே தலித்துகள் மீது எந்த அன்பும் கிடையாது, எந்த கரிசனமும் கிடையாது. ஏன்னா அந்த அன்பும் கரிசனமும் இருந்திருந்தா முதல்ல சப்ளான் பணத்தை ஒழுங்காக எங்களுக்கு செலவு பண்ணியிருப்பீங்கல்ல. முதல்ல எங்கள் பள்ளிக்கூடத்தெல்லாம் ஒழுங்காக நேற்று நான் இப்போ வந்து ப்ரொட்டஸ்ட் போகிறதுக்காக புளியாந்தோப்பு சைடாக போய் தான் ரிப்பன் பில்டிங் போகிறேன். புளியாந்தோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதிராவிடர் பள்ளிக்கூடம் இடிந்து விழும் நிலையில் இருக்குது. சிதலம் அடைஞ்சு இடிஞ்சு விடும். எப்போ இடிஞ்சு பிள்ளைங்க மேலே விழுன்னு தெரியாது. அவ்வளோ பட்ஜெட்டை நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் சமூக நீதியின் பேர் மட்டும் மாற்றிட்டா போதுமா, ஸ்டிக்கர் ஒட்டிட்டா போதுமா? இதை விட ஒரு மோசமான ஸ்டிக்கர் ஒட்டும் அரசியல் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? அப்போது உள்மனதில் பட்டியலின மக்கள் எஸ்சிஎஸ்டி இருக்காங்கல்ல, அவங்க மேலே இவங்களுக்கு ஒரு பாசமோ ஒரு நியாயமோ ஒரு நீதி கொடுக்கணுங்கிற எண்ணமோ இல்லை. அதுக்கு போல ஒரு தலித் வெறுப்பு இருக்குது. இருளர் மக்களே பார்க்குறோம்ல சார். இருளர் மக்களில் இப்போ கூட பாருங்கள், ஒரு வனசரகத்தில் ஒரு இருளர் வந்து தற்கொலை பண்ணிட்டு செத்து போனது. அதுக்கப்புறம் இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து இருளர் மக்கள் பற்றிக்கிறது, கொளுத்திக்கிறது, குறவர் மக்கள், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா SC/STயில் வராங்க. ஆனால் இவங்களுக்கான எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அந்த 4-5 வருஷத்தில் ஸ்டாலின் செய்யலைல்ல. ஸ்டாலின் மட்டும் இல்லை, ஸ்டாலின் சார்ந்திருக்கு யாருமே செய்ய மாட்டாங்க. அதற்கு பதிலாக நம்ம என்ன பார்க்குறோம், ஸ்டாலினோட அமைச்சர்கள் ஒவ்வொரு ஜாதி குரு பூஜைக்கும் போகிறது, ஒவ்வொரு ஜாதி சங்கத்துக்கும் போகிறது இல்லையா. பிடிஆரும் முதலியார் சங்கத்துக்கு போவார். அப்புறம் KKS ராமச்சந்திரன் ரெட்டி சங்கம். இந்த ரெட்டி சண்டை வேற உள்ள நடந்துட்டு இருக்கு. இந்த தெலுங்கு சார்ந்த ஜாதிகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, ரெட்டி, நாயுடு, நாய்க்கர், இது சார்ந்த ஒரு குரூப் ஒன்று உள்ள இருக்கு. அப்புறம் துரைமுருகன் பார்த்தா வன்னியர். இது கூட அது என்ன சொல்றதுன்னா திமுகவே ஒரு சாதி இயக்கமா மாறிடுச்சு. இப்போ சொல்றீங்க இல்லையா, இப்போ சாதி சார்ந்த ஒரு பார்வை இருக்கு, ஒரு டிஸ்கிரிமினேஷனை கையில் எடுக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்றீங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னும் நிறைய பாதிப்புகளை ஃபேஸ் பண்றாங்கன்றீங்க. அவங்களுக்குமே ஒரு வகையான வெறுப்பு இருக்குன்ற எக்ஸ்டென்ட்டுக்கு நீங்க போறீங்க. ஓகே, பட் இன்னொரு சைடில் அவங்கனால அந்த ஒரு ப்ரொக்ரெசிவ் இமேஜையும் மெயின்டைன் பண்ண முடியுது. நாங்க அம்பேத்கரிஸ்டுகள், நாங்க மார்க்சிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், அதே போக நாங்கள் சோஷியல் ஜஸ்டிஸுக்கான ஆட்கள் நாங்கள் தான். எப்படி ஒரு சைடில் இதெல்லாம் செஞ்சுட்டு ஆணவ கொலையும் ஒரு சைடில் நடக்குது, பெருசாக ஆக்ஷன் எடுக்கல, இன்னொரு சைடில் நாங்கள் வந்து வெரி ப்ரோக்ரெசிவ் அப்படின்ற அந்த இமேஜ் எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது பொலிட்டிக்கலாக? அதுதான் சொல்கிறேன். அமெரிக்கா வந்து ரொம்ப ப்ரோக்ரெசிவ் அப்படின்வாங்க இல்லையா. அமெரிக்கா வந்து பயங்கர ப்ரோக்ரெசிவ். அமெரிக்கா வந்து பிக் பிரதர் அப்படிங்கிற உலகத்தில் இருக்க எல்லா அரசியலையும் அமெரிக்கா தலையிடும். ஆனால் உண்மையாக அமெரிக்கா எந்த வகையான ஒரு பாதிப்பை உலக நாடுகளில் ஏற்படுத்திட்டு இருந்தது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டோம் 90ஸ்லேருந்து இல்லையா. அதே மாதிரி தான் அந்த ஊரோட பூர்வக்குடிகளை அமெரிக்கர்கள் எப்படி மறுகுடியமர்ந்த அமெரிக்கர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இடம் வருது. இன்னும் கூட அங்கே கருப்பின மக்களுக்கு ஜார்ஜ் ஃப்ளாய்ட் கேஸ்லேருந்து எடுத்து பார்த்தா கூட அங்கே வந்து எல்லாம் ஒழிஞ்சிட்ட மாதிரி இருக்கும். அமெரிக்கா இஸ் லேண்ட் ஃபார் எவ்ரிபடி இல்லை, எவ்ரிபடிஸ் ட்ரீம். ஆனால் கருப்பர்கள் இன்னும் அங்கே வந்து வஞ்சிக்கப்பட்டு இருக்காங்க. இங்கே திமுகவும் கிட்டத்தட்ட அதே மாடல் தான். மோடி மாடல்னு எடுத்துக்கோங்களேன். மோடி ஒரு பக்கம் குஜராத்தில் இனப்படுகொலை நடக்கும், ஆனால் மோடி போய் ஃபோட்டோ போஸ்ட் இப்படி கொடுத்துட்டு இருப்பார். ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசில் பயங்கரமான லவ் ஜிஹாதுங்கிற பேரில் இஸ்லாமியர்களை ஒடுக்கிறது, அதுக்கப்புறம் தலித்துகளை வந்து பயங்கரமாக வந்து கல் எடுத்து அடிக்கிறது, அவங்க மேலே சிறுநீர் கழிக்கிறது, அவங்களுக்கு மலத்தை கொடுக்குறது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வந்து ஒரு பயங்கரமான கல்ச்சுரல் கேபிட்டல் அப்படின்ற ஒரு இதை இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. கேரளா எடுத்துக்கோங்க. கேரளா அவங்க வந்து இந்த ஸ்டடி பண்ணினோம் நாங்கள். கேரளா, வெஸ்ட் பெங்கால் யாரெல்லாம் வந்து தாங்களே முற்போக்கான மாநிலம்னு இந்தியாவில் கட்டமைச்சுக்கிறாங்களோ அவங்க ஆக்சுவலாக எப்படி இருக்காங்கன்ற ஒரு இடம் இருக்குல்ல. இது முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட்.
கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக நாங்கள் வந்து முற்போக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிகப்படியான ஆதிவாசிகளை மாவோயிஸ்ட்ன்ற பேரில் கொலை பண்ணது கேரளா கவர்மெண்ட். ஓகேயா? அதுக்கும் இன்னைக்கு கேரளாவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. என்னன்னா கேரளாவில் பிரியாணி போடுறாங்க மதிய உணவுல, சத்துணவுல. அதே மாதிரி கேரளாவில் வந்து எல்லாரும் நல்லா ஒன்றா இருப்பாங்க. ஆனால் கேரளாவில் இன்னும் பல கோவில்களில் தலித்துகள் நுழைய முடியாது. கேரளாவில் தலித்துகளுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கு, தனி காலனிஸ் இருக்கு. ஆதிவாசிகள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அவங்க வந்து. ஆனால் கேரளா அரசு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது கம்யூனிஸ்டுகள் அது என்ன தெரியுமா, ரொம்ப கெட்டிக்காரன்வாங்க தெரியுமா, பயங்கர கெட்டிக்காரர் கம்யூனிஸ்ட், பயங்கர கெட்டிக்காரர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் அரசு, ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள், ஏழையான இஸ்லாமியர்கள், பஸ்மந்தா முஸ்லிம்ஸ், அதுக்கப்புறம் தலித்துகளை கொத்து கொத்தா கொலை செஞ்சுட்டு வெளியில வந்து நாங்கெல்லாம் பயங்கர கம்யூனிஸ்ட், நாங்கெல்லாம் முற்போக்கானவர்கள். ஆனால் இப்போ வெளியில வரவங்க உண்மையை சொல்றாங்க. இதே மாடல் தான் தமிழ்நாட்டுக்கும். தமிழ்நாடு என்ன சொல்றது, நாங்க வந்து பயங்கர முற்போக்கு, பெரியார் வந்து ஜாதியை ஒழிச்சிட்டாரு. நீங்களே சொல்லுங்க, பெரியார் ஜாதியை ஒழிச்சாரா? இன்றைக்கு பெரியார் கல்றையில இருந்து திரும்பி வந்து பேசுறதா இருந்தா ஒத்துப்பாரா ஜாதி ஒழுங்குதுன்னு? இவன் என்ன சொல்றான், நான் பேர்ல இருந்து ஜாதி பேரை தூக்கிட்டோம் அப்படின்னு அவன் சொல்றான். சரி, ராமதாஸோட பேர்ல ஜாதி பேர் கிடையாது இல்ல, பிடிஆரோட பேர்ல ஜாதி பேர் கிடையாது. நீங்க இதை சொல்லக்கூடிய எந்த ஜாதி கட்சி தலைவர்கள் இருக்காங்களே, ஈஸ்வரன்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க பேருக்கு முன்னாடி ஜாதி பேர் இல்லை. ஆனா ஜாதி ரீதியான இதுக்குள்ள தானே அவங்க இருக்காங்க. ஆணவ கொலை செய்யறேன்னு சொல்ற இடத்துல தானே இருக்கிறாங்க. அப்போ நீங்க வெளி உலகத்தை ஏமாத்துற ஒரு வேலை இருக்குல்ல, நாங்கெல்லாம் ஜாதி பேரே போட்டுக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள பயங்கர ஜாதி வெறியோட இருக்கிறது. இவரு 100 வருஷம் வைக்கம், 100 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போய் பிள்ளையாய் கூட போய் அங்க வந்து கொடியெல்லாம் ஆட்டிட்டு இருக்காரு வைக்கத்துல. ஆனா இங்கேயே மேல்பாதி கோயிலுக்குள்ள, மேல்பாதி கோயில் மட்டும்தான் பேசுறாங்க. இங்க 1000க்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கு. இங்க தலித்துகள் உள்ள நுழைய முடியாது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அதை குறித்தான என்ன நடவடிக்கை எடுத்தான். அப்ப நான் பாக்குறேன், நானும் போறேன், டெல்லியெல்லாம் போய் பேசினா அவங்க சொல்றாங்க முதல்ல ஸ்டாலினும் பட்டியலினம் தானே அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஸ்டாலின் பட்டியலினம் கிடையாது அப்படின்னு. இல்லைங்க, நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து வராங்க, இந்த நிறைய அறிஞர்கள்னு சொல்லிட்டு தமிழகத்துல இருந்து வராங்க இங்க பேசுறதுக்கு. அவங்க வந்து ஸ்டாலின் வந்து தலித்துன்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டாலின் தலித் கிடையாது, அவர் வந்து எம்பிசி அந்த மாதிரியான இதுல இருந்து தான் வராங்க. அதுவும் ஒன்று சொல்றாங்க. அப்புறம் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து ஒரு சில அகாடமிஷியன்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ இந்த மீனா கந்தசாமியா இருக்கட்டும், இல்லை நிறைய அரசியல்வாதிகளோட ரொம்ப க்ளோஸாக லாபி பண்ணக்கூடிய, அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க வெகுஜன ஊடகத்தில் போய் திமுகவை புரட்சிகர கட்சின்னு தொடர்ச்சி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இன்டெலெக்சுவல் கிளாஸ் எப்படி அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி மாற்ற முடியுது அவங்களால? அவங்க தான் சார் இருக்கிறதுலே பயங்கரமான ஸ்கேம் ஆர்டிஸ்ட். இல்லை, அதிமுகனால முடியல அந்த வேலையை பண்ண. அதிமுக பண்ணதில்லை, எனக்கு இப்போதான் புரியுது. நான் அதிமுகக்கு எதிராக, அதிமுகக்கு ஆதரவாக ஓட்டே போட்டதில்லை. ஆனால் அதிமுக என்னைக்குமே மீடியாவை தங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணி பப்ளிக்கை மேனிப்புலேட் பண்ணதில்லை. அவங்க டைரெக்டாக தான் டீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் திமுக மட்டும்தான் பத்திரிகையாளர்களே கைக்குள்ளே போட்டுட்டு இருக்கா. நீங்கள் எந்த பத்திரிகையாளர் எடுங்களேன், ஃப்ரண்ட் லைன் எடுங்க சார். ஃப்ரண்ட் லைனில் போய் திமுக தான் சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு மாதத்துக்கு ஒரு பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஆர்டிக்கல் வருது சார். அப்புறம் நீங்கள் அவுட்லுக் எடுங்க. அவுட்லுக்கில் இந்த வேங்கை வயல் விஷயம்லாம் நடக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. அவுட்லுக்கோட ஒரு ஃபுல் இஷ்யூ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை புகழ்ந்து, திமுகவை புகழ்ந்து போன வருஷம் ஒரு ஃபுல் இஷ்யூ வந்தது சார். அந்த இஷ்யூவை ஃபுல்லாக க்யூரேட் பண்ணது தமிழ்நாட்டை சேர்ந்த ஜேர்னலிஸ்ட், திமுக சார் ஜேர்னலிஸ்ட். எனக்குலாம் பயங்கர கோபம் இருந்துச்சு. என்ன நடக்குது இது? இதெல்லாம் யார் பின்னாடிலேருந்து இயக்குறான்னா பெண்ணியல் இயக்கிட்டு இருக்கு. சபரீஷனோட பெண் இருக்குல்ல, அதுக்கப்புறம் நிறைய திமுக சார்ந்த அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ் இருக்காங்க அவங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒருத்தர் படிக்கிறவன் என்ன சொல்லுவான், பாரு அவுட்லுக்கில் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் வாரியர்னு ஸ்டாலின் பற்றி வந்திருக்கு அப்படின்வான். ஆனால் அது காசை கொடுத்து ஸ்டாலின் ஆளை வச்சு அவங்களே எழுத்து வச்சதுன்னு அவங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிய போகுது? படித்தவர்களுக்கே அது புரியாது சார். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும். அது மாதிரி ஹிந்து இருக்குல்ல, ஹிந்து பத்திரிகை ஃப்ரண்ட் லைனு, ஹிந்துவோட ஃப்ரண்ட் லைனு, இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகளை அவங்க வந்து ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க.
பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு ஏத்த நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பிளாக்ஸ் எழுதுறவங்க. யூடியூபர்ஸ் கூட பாக்குறேன் நிறைய இந்த மாதிரி ஏகப்பட்ட டேட்டாஸ்லாம் வச்சு பயங்கரமா பேசிட்டு. யூடியூபர்ஸ் வந்து தர லெவல்ல அடிக்கிறது. யூடியூபர்ஸ் வந்து கிராஸ் ரூட் லெவல்ல திமுக பத்தி இந்த செந்தில்வேல், இந்த ப்ரூட்டஸ்னு ஒருத்தன் மைனர் நேஷனல் லெவல்லே பாக்குறேன். நிறைய மீடியாஸ் பார்த்தோம்னா, நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தோம்னா ஹெவி அவங்க ஹிந்தில போ ஹிந்தில எப்படி வருது நீங்க போய் பாக்குற ஹிந்தில பெய்டு ப்ரமோஷன் பண்றவங்க திமுக கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சமீரா ரெட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். அவங்க கிட்ட போய் ஒரு லிப்ஸ்டிக்கை கொடுத்தா அந்த லிப்ஸ்டிக் நல்லா இருக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா ப்ரமோட் பண்ணுவாங்க காசு வாங்கிட்டு. இப்போ அவங்க கிட்ட போய் ஒரு சுடிதார் ட்ரெஸ்ஸை கொடுத்தோன்னா அவங்க அதை ப்ரமோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி திமுகவோட உங்களுடன் முதல்வர நலமுடன் முதல்வர ஏதோ ஒன்று அதை கொடுத்து ப்ரமோட் பண்ண சொல்றாங்க. இன்ஃபேக்ட் இதை எப்படி என்னால் ப்ரூவ் பண்ண முடியும்னா, எனக்கே கால் வந்திருக்கு 2021 மெசேஜ் வந்திருக்கு இன்ஸ்டாகிராமில், நீங்கள் எங்களோட திட்டத்தை ப்ரமோட் பண்ணுறீங்களா, உங்கள் கூட நாங்கள் வந்து காசு கொடுக்குறோன்னு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸே இருக்குது. நான் அவங்கள வர வச்சு எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கிட்டு இல்லைங்க வேணாம் அப்படின்ட்டேன். புரியுதுங்களா? எனக்கு எதுக்கு தெரியுமா கூப்பிட்டாங்க, அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா உரிமை தொகை, அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு, அதாவது திமுக எதிராக பேசுற என்னையே இந்த மாதிரி விலைக்கு வாங்க முடியும்னு நினைக்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. யாரை வேணா எப்படி வேணா விலைக்கு வாங்குவாங்கல்ல. அப்போ சமீரா ரெட்டி பண்றாங்க, அவங்க ஹிந்தியில இருக்கக்கூடிய எல்லா நார்த்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அதான் சொல்றேன், திமுக வந்து கொள்கை அரசியல் பண்ணல, இன்ஃப்ளூயன்சர் மாடல் அரசியல் தான் பண்ணுது இன்ஸ்டாகிராம் ஆட்களை வச்சு. அது எவ்வளவு கொடூரம் தெரியுமா? அதாவது இந்த ஒரு சில பெண்கள் இருக்காங்க இன்ஃப்ளூயன்சர்ஸா, சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரிவ்யூ போடுவாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு திமுகவோட டிஜிட்டல் கான்ஃபரன்ஸ்ல கூப்பிட்டு அவங்கள ரீல்ஸ் போட வைக்கிறது. ரீல்ஸ் அரசியலா இது? எத்தனை காலத்துக்கு தான் ரீல்ஸை வச்சு இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு திமுக இது பண்ண முடியும்? அப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம்ல, நீங்க ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்றீங்க, இந்தியா அலையன்ஸ்ல இருக்கீங்க, அப்புறம் ராகுலை தான் நீங்க பிரதமரா ஃபோக்கஸ் பண்றீங்க, அப்புறம் எதுக்கு ஸ்டாலினை பத்தி நீங்க ஹிந்தியில புக்கு போட்டு விற்கிறீங்க? இங்க ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு ஸ்டாலினை பத்தி புக்கு ஹிந்தியில பிரிண்ட் ஆகி நார்த்ல வித்துட்டு இருக்கு. ஏன்னா ஸ்டாலின் அடுத்த பிரைம் மினிஸ்டரா வரக்கூடிய தகுதி ஸ்டாலினுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க காங்கிரஸுக்கு துரோகம் பண்றீங்களா, இல்ல தமிழர்களுக்கு துரோகம் பண்றீங்களா? தனித்தமிழ்நாடுன்னு பேசிட்டு தமிழ் சுயாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்க, ஃபெடரலிசம் பேசுற நீங்க, ஹிந்தியில போய் உங்களை நீங்களே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ தமிழகத்தை தாண்டி உங்களுக்கு வேற ஏதோ ஒரு பெரிய கனவு இருக்குல்ல. இப்போ இந்த RRR படம், பாகுபலி படம்லாம் பேன் இண்டியா லெவலுக்கு போச்சு, அத்தனையும் மொக்க கண்டென்ட், மொக்க படம். கிட்டத்தட்ட திமுக அப்படிதான் தங்களுடைய மொக்கையான மட்டமான கொள்கை செத்து போன ஒரு அரசியலை தூக்கி இந்த பேன் இண்டியா ஃபுல்லா போட்டு விடுறது. அவங்களுக்கு நேஷனல் ஆம்பிஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்களை ஒரு ஸ்டேட்ஸ்மேனா, ஒரு நேஷனல் லெவல் லீடரா ப்ரோமோட் பண்ண முயற்சி பண்றாங்க, சரத் பவார் மாதிரி அந்த மாதிரி. அதனாலதான் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபாரமையா அவங்க கொண்டு போய் டெல்லியில 2-3 வருஷம் முன்னாடி பண்ணாங்களே, எல்லாரையும் கூட்டு போய். அது பெருசா ஹிட் ஆகல. ஆனா 80s இருந்தே பாத்தீங்கன்னா ஜன்சங்கோட கூட்டு வச்சாங்க இல்லையா, ஜன்சங்கோட இவங்க கோலிஷன் போனாங்க 80s. NTR, அதுக்கப்புறம் DMK, இவங்க எல்லாமே வந்து பிஜேபியோட ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. அந்த டைம் எதுக்கு அவங்க க்ளோஸ் ஆனாங்கன்னா, தங்களுக்கும் ஒரு தமிழர் சொல்ல வேட்டி கட்டியவர் பிரதமராக வேணும்னு இல்ல, அந்த ஒரு இதுக்குள்ள அவங்க எப்பவுமே இருந்திருக்காங்க. தன்னை இந்தியாவை ஆள வேண்டும்னு அவங்களுக்குள்ள ஒரு துடிப்பு. எப்படி விஜயநகர சாம்ராஜ்யம் வந்து எல்லாத்தையும் கையில எடுத்துக்கணும்னு விருப்பப்பட்டுட்டோம், கிட்டத்தட்ட திமுக அப்படி ஒரு கோர் பிலீஃப் இருக்கு. தமிழகம் மட்டும் இல்ல, நம்ம எல்லா இடத்தையும் இது பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா அமெரிக்கால கூட அவங்க போய் டைம் ஸ்கொயர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. ஆனா கருணாநிதி அவர்களுக்கு அப்படியான ஆம்பிஷன்ஸ் இருந்த மாதிரி தெரியல. கருணாநிதிக்கு அந்த ஆம்பிஷன்லாம் இருந்ததுனால தானே பிஜேபியோட கூட்டு வச்சாங்க. அவங்க எப்பவுமே சென்ட்ரல்ல பவர்ல இருக்கணும்னு அவங்க விரும்பினாங்கல்ல. அவங்க முரசொலி மாறனுக்காக பண்ண மிகப்பெரிய இது வந்து பிஜேபிக்கு கூட்டு வச்சது தானே, கரெக்டு தானே? ஜெயலலிதா வந்து வாபஸ் வாங்கின பிறகு இவங்க தானே போனாங்க. 1999 இருந்து 2002 வரைக்கும். 2002 கோத்ரா நடந்தப்ப கூட மோடியை புகழ்ந்து கோத்ராவை இரு சமூகத்திற்கான சண்டைன்னு சொன்னது கலைஞர் தானே, முரசொலியில் எழுதுனது தானே. கலைஞருக்கு என்னைக்குமே நேஷனல் ஆஸ்பிரேஷன் இருந்திருக்கு. ஆனா இப்ப இவங்க பண்றது மற்ற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சிஎம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ற ஒர்க் எல்லாம் பண்றாரு இல்லையா, ஸ்டாலின் சில இஷ்யூல அதெல்லாம் பண்ண மாதிரி எனக்கு தெரியும். அப்கோர்ஸ் இப்ப நீங்க சொன்ன மாதிரி நேஷனல்ல பவர் ஷேர் பண்ணா அது லாபம் நிறைய இருக்குல்ல. பட் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா நம்ம நேஷனல் லெவல்ல இருக்கணும். இப்ப டீலிமிட்டேஷனுக்கு எதிராக நினைக்கிறேன் இல்லையா, மற்ற சிஎம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் அதை பண்ணிருக்காங்களா என்ன? அந்த மாதிரி
எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இப்ப நீட்டுக்கு எதிராக நான் பண்ற ஒரு வேலை இருக்குல்ல, அது உண்மையிலே நீட்டுக்கு எதிரான வேலையா இல்ல அது நீட்டு அப்படிங்கிறது ஒரு பொது பேன் இண்டியா லெவல் பாலிடிக்ஸா அப்படின்னு பார்த்தா அது பேன் இண்டியா லெவல் பாலிடிக்ஸா தான் தமிழ்நாடு டிஎம்கே எடுத்துட்டு போறாங்க. அதை பேன் இண்டியாவா பார்க்குறோம். அப்புறம் டீலிமிட்டேஷன், அப்புறம் ஓபிசி ரிசர்வேஷன் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அது குறித்தான சில கேஸுகள் போடுறது, இதெல்லாமே திமுக தாங்களே ஒரு இந்தியன், அவங்க என்னதான் தமிழ் சொன்னாலும் அவங்க தமிழோட க்ளோஸ் ஆகல. அவங்க தேசியம் ஹிந்தி தேசியம் இருக்குல்ல, ஹிந்தியம்னு சொல்லுவோம், அந்த ஹிந்தி தேசியத்தோட தான் அவங்க என்னைக்குமே ஒற்றுமையா இருந்திருக்காங்க. அது இந்திரா ராஜு நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாலுமே சரியும், அவங்க என்னைக்குமே சுயாட்சியை நோக்கி வாய் வழியா தமிழ் சுயாட்சி அப்படிலாம் பேசுறாங்களே தவிர, அவங்க இன்னைக்கு திருமாவளவன் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் வந்து தேசியத்துக்காக தமிழ்நாட்டை வந்து அடகு வச்சுட்டாரு என்னமோ சம்திங் லைக் தட். அண்ட் உண்மையிலே எம்ஜிஆரோட திமுக தான் அதிகமாக வந்து மாநில உரிமைகளை அடக்கு வைத்தது நேஷனல் பார்ட்டிஸ் கிட்ட, எஸ்பெஷலி டு காங்கிரஸ் அண்ட் பிஜேபி அப்படின்னா அது திமுக தான் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய பாவங்கள் அதெல்லாம் நடந்திருக்கு. அது எனக்கு அவங்களோட ஆஸ்பிரேஷன் வந்து அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிசைடிங் பவராக இருக்கணும். சென்டரில் ஒரு கவர்மெண்ட் வருதுன்னா அது டிசைடிங் பவராக திமுக இருக்கணும். அது கலைஞர் ஓரளவுக்கு பண்ணாரு. இப்போ இன்டர்நெட்டோட யுகம் இல்லை, நிறைய பணமும் இருக்குது, பணம் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பேராசை இருக்குது, ஒரு கிரீடினஸ். திமுக என்றைக்குமே ஒரு பேராசை பிடிச்ச கட்சி தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய லெவலுக்கு போக முடியுமா, நம்ம வந்து அடுத்த எனக்கு சொல்றதுக்கு வாயே வரல, ஒரு வேளை ஸ்டாலினை கூட பிரதமராக பார்க்கல, உதயநிதியை பிரதமராக்கலாமா அப்படி கூட. ஏன்னா அகிலேஷ் யாதவ் யோசிக்கிறாங்கல்ல, அகிலேஷ் யாதவ் யோசிக்கும் போது நம்ம ஸ்டாலின் யோசிக்கக்கூடாதா, நம்ம உதயநிதி யோசிக்கக்கூடாதா, நம்ம இன்பநிதி யோசிக்கக்கூடாதா? முழுக்க ஒரு பவர் கிராபிங், பவர் ஓரியன்ட் ரோல்ல தான் டிஎம்கே இருக்க தவிர மக்கள் நலன் சார்ந்த திமுக இல்லை. அந்த இதுவே போயிடுச்சு அவங்களுக்கு. மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகள் வகுக்கணும், இல்லை அவங்களே புதுசாக அந்த டிராவிடியன் மாடல் 2.0 கொண்டு வந்தாங்க. எல்லாமே வெத்து வேட்டு, ஒன்றுமே இல்லை அவங்களுக்குள்ள. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா தமிழகத்திலேயே இவ்வளோ ஜாதிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னா திமுக ஒரு 60s 70s ஆட்சிக்கு வந்தாங்களே, 60s அப்போவே திமுகவுடைய ஜாதி ஒழிப்பு இதெல்லாம் போயிடுச்சு. அவங்க ஓபிசி பவரை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரே எண்ணம். அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும். அவங்க ஒரு டைனாஸ்ட்னு சொல்கிறத விட இங்கே ரஷ்யாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலிகார்க்குன்னு இல்லையா, அந்த ஆலிகார்க்குன்னு பார்த்தா அவங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் காங்க்ளரமேட்ஸ் இருக்கும், பெரிய பெரிய இதில் இருப்பாங்க, ஆனால் பொலிட்டிக்கலாகவும் இருப்பாங்க. அந்த கிட்டத்தட்ட ஆலிகார்கி தான் அது. தமிழகத்தில் இருக்கிறது டெமோக்ரஸி கிடையாது. திமுக இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் ஆலிகார்கி. கிட்டத்தட்ட பேரே ஸ்டாலின் வர வச்சுட்டாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் கேரளா போன தடவை ஒரு யூனிவர்சிட்டியில் கேட்டாங்க, லெனின்னு வச்சா கூட எங்களால் புரிஞ்சுக்க முடியும், ஸ்டாலின் எப்படி வச்சாங்க, அவரே வந்து ஒரு டிக்டேட்டர் ஆச்சு அப்படின்னாங்க. நான் சொன்ன தெரியல, கருணாநிதி என்ன யோசிச்சு வச்சாருலாம் தெரியல, பட் அவங்க அப்படி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. இங்கே ஒரு பாசிட்டிவான நிந்தானம் இருக்குது ஸ்டாலினுக்கு. ஆமாம், நிறைய அது மாதிரி கேட்பாங்க. அப்புறம் நிறைய பேர் ஸ்டாலின் ரொம்ப நல்லவர் அப்படின்வாங்க. எப்படிங்க நல்லவர்ன்றீங்க, அதான் எல்லாரும் சொல்கிறாங்களே ஸ்டாலின் நல்லவர் அப்படின்வாங்க. அதெல்லாம் வந்து நிறைய ஒரு பில்டப் பண்ணி, நல்ல பில்டப் பண்ணி எனக்கு இப்படி ஒரு மாடலாக ஆர்எஸ்எஸ் தான் பண்ணுது. ஆர்எஸ்எஸ்க்கு அப்புறம் டிஎம்கே தான். கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்களேன், ஆர்எஸ்எஸும் டிஎம்கேவும் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈச் அதர். அதாவது கோடி மீடியா நாங்கள் சொல்லுவோமா, அங்கே வந்து கோதி மீடியானா மடியில் போட்டுட்டு இருக்க மீடியா, கிட்டத்தட்ட இங்கே எல்லா மீடியாவும் அப்படி தான் மாறிடுச்சு இல்லையா. மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சேனல்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. அப்புறம் அச்சு ஊடகமும் அப்படி தான் இருக்குது. திமுக சொல்கிறது தான் அவங்க செய்கிறாங்க, அவங்க பரப்புரையுமே ஒரு ப்ரொபகேண்டா மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ரஷ்யாலேயும் இந்த ப்ரொபகேண்டா ஸ்டாலின் டைமில் ஆக்சுவலாக நடந்துச்சு. சினிமாவை கண்ட்ரோல் பண்ணாங்க, மீடியாவை கண்ட்ரோல் பண்ணாங்க, ரைட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்போ அதே தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோடி வந்து இந்தியாவே கொரோனால செத்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் மோடி போய் ஃபோட்டோ ஷூட் கொடுத்துட்டு இருப்பாரு. அதே அப்படியே பாருங்களேன், ஸ்டாலின் தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனை, ஆணவ கொலை நடக்குது, ஒருத்த வெட்டிக்கிறான், சின்ன பசங்க ஸ்கூலில் திருநெல்வேலியில் வெட்டிக்கிறாங்க, நேற்று கூட ஒருத்தர் வெட்டிட்டாங்க திருநெல்வேலியில். ஆனால் ஸ்டாலின் பாருங்களேன் ஃபோட்டோ ஷூட் கொடுத்துக்கிட்டே இருப்பார் எல்லா இடத்துலையும். இது எல்லாமே ஒரே மாதிரி இருந்தா ஃபோட்டோ ஜீவின்னு சொல்லுவாங்க மோடியை அங்கே ஹிந்தியில், ஃபோட்டோ ஜீவி, ஃபோட்டோவாலே வாழ்கிறவர்னு. கிட்டத்தட்ட ஸ்டாலினும் அதுதான், ஒரே ஃபோட்டோ தான். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களை ஸ்டாலின் போய் பார்க்கவே மாட்டார்.
வேங்க வயல் எடுத்துக்கோங்களேன், இல்லை வேற எங்கேயுமே. எனக்கு ஸ்டாலினே ஒரு வகையில் அன்டச்சபிலிட்டி என் மனசுல ப்ராக்டிஸ் பண்றாரோ அப்படின்னு எனக்கு தோணும். இல்லைன்னா கவின் வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப மேயர் பிரியா அவர்கள் மேயர் ஆனப்ப பரவலா ஒரு ப்ரொபகண்டா அப்ப நடத்தப்பட்டது. இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் சோஷியல் ஜஸ்டிஸுக்கான கட்சி திமுக அப்படின்ற பெரிய ஒரு ப்ரொபகண்டா கிளப்பப்பட்டு, யூஸ்வலாக ஐடியா என்னன்னா, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவாக வாய்ஸாக இருக்கணும். அதுதான் ஐடியா இந்த கான்செப்டுக்கு பின்னாடி. பட் இப்போ அந்த மாதிரி நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, மேயர் பிரியா அவர்கள் பேசும்போது சில நேரங்களில் எதிராக பேசுகிற மாதிரி கூட தெரியுது. சிஎம் அவர்கள் டீ குடிச்சாங்க, உங்களோட உட்காந்து சாப்பிட்டாங்க அப்படின்லாம் சொன்னது எனக்கு என்னமோ அதுக்கு பின்னாடி வேற டீப்பர் மீனிங், வேற ஆங்கிள்லையும் பார்க்கணும்னு தோணுது. எப்படி பார்க்குறீங்க? அன்னைக்கு நான் போயிருந்த மறுநாள், அவங்க அந்த பேட்டி கொடுத்த மறுநாள் நான் ப்ரொடெஸ்ட் போகும்போது அங்கே எல்லா பெண்களும் சொன்னது, அப்போ எங்களோட டீ குடிச்சா நாங்களாம் இதுவா, நாங்கள் தொடக்கூடாதா எங்களை, அப்புறம் நாங்கள் மனுஷங்க இல்லையா, பிரியா எப்படி சொல்லலாம் சொன்னாங்க. பிரியா மட்டும் யாருன்னு கேட்டாங்க. பிரியா மட்டும் யாரு? இப்போ பிரியாவும் எங்கள் சமூகம் தானே, பிரியா அப்படி சொல்லாமா? இது ஜாதி ரீதியான இதே பிரியா இடத்துல வேற ஒருத்தர் சொல்லியிருந்தா இது ஒரு எஸ்சி எஸ்டி கேஸ் போயிருக்கோம்ல, எஸ்சி எஸ்டி நோக்கா இருக்கும். ஆனால் பிரியா அப்படி கேஷுவலாக பேசினாங்க. பிரியாவை பற்றியும் நான் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே ஒரு பொய். டிஎம்கே வந்து பட்டியலினத்துக்கு வாய்ப்பு கொடுக்கல. பல வருடங்கள் கழித்து, அதாவது 1920s ஜிஓ இருக்குது இந்த மாதிரி ரொட்டேஷனில். தாம்பரம் மாநகராட்சி அப்புறம் சென்னை மாநகராட்சியில் அதிகபட்சமாக பட்டியலின சமூகம் இருக்கும்போது, ரொம்ப நாள் கழிச்சு அந்த ரோசர் சிஸ்டம் வரும்போது இடஒதுக்கீடு ரீதியாக தான் இங்கே வந்து பிரியாவுக்கு கொடுத்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சிவராஜ் எல்லாம் அந்த ரீதியில் தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் பிரியாவுக்கு பெண்ணு அதில் ஒரு ரிசர்வேஷன் வந்துச்சு, பெண்ணு பட்டியல் சமூகம். இல்லைன்னா திமுக தூக்கி கொடுத்துருவாங்களா? 72 மாவட்ட செயலாளர்ல 2 பேர் மட்டும்தான் தலித்து. திமுகவில் எத்தனை பேர் தலித் இது இருக்காங்க? இல்லையே. அப்போ திமுக வந்து தலித் ஃப்ரெண்ட்லியெல்லாம் என்றைக்குமே கிடையாது. ஆனா அவங்க வந்து வேற வழி இல்லாம இடஒதுக்கீடு காரணத்துக்காக ஒருத்தர் கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணாங்க? தங்களுக்கு யார் சாதகமா பேசுவா, தங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸா இருக்கா அப்படிங்கிற இடத்துல சரி, இந்த ஓட்டேரி மங்களபுரம் அந்த ஏரியால இருந்து பிரியாங்கிற ஒரு திமுக பொண்ணு, செங்கை சிவமோட குடும்பத்து பொண்ணு. அது வரைக்கும் பிரியா யாருன்னே யாருக்கும் தெரியாது. அது வரைக்கும் நானும் அந்த ஏரியால தான் வரேன். பிரியான்ற ஒரு பொண்ணு அரசியல்வாதியா இருக்குன்னா யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது பிரியான்னு ஒருத்தவங்களை வந்து மேயர் ஆக்குறாங்க அப்படின்னா ஓகே, ஒரு இளம் பெண்ணை மேயர் ஆகிருக்காங்க பட்டியலினம். இன்னும் சொல்ல போனா திமுகல பட்டியலின பெண்கள் இன்னும் நிறைய பெண்கள் இருக்காங்க, ரொம்ப தைரியமான பெண்கள்லாம் இருக்காங்க. என் திமுகவோட கூட்டணி கட்சியிலே விசிகாலே பெண்கள் இல்லை, தைரியமானவங்க இருக்காங்களே. எழில்கருளன் இருக்காங்க, தலித் ஏழ்மலையோட பொண்ணு, இவனுக்குலாம் கொடுத்துருக்கலாங்க. ஆனால் பிரியாங்கிற ஆள் அட்ரஸே இல்லாத, அரசியலே இல்லாத ஒரு பெண்ணை தூக்கி அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அப்போ அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்ததுமே அவங்க கூட வந்து சேகர் பாபு தான் வர்றாரு. பிரியா எதுவுமே பேச மாட்டாங்க. அண்ட் பிரியா ஒரு மாதிரி எலைட்டு மனப்பான்மைக்கு போயிட்டாங்க. எலைட் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டியல் சமூகத்துலேருந்து வரவங்க வந்து ஒரு தைரியமாக இருப்பாங்க. நான் பட்டியல் சமூகத்துலேருந்து வந்திருக்கேன், நான் மேயராக இருக்கேன் அப்படின்னா ஒரு தைரியம் இருக்கும். ஏன்னா அந்த தைரியம் கிடையாது. ஒரு இது எப்படி இருக்குன்னா, நான் வந்து திமுக சார்பில் என்னை இன்டைரக்டாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. டைரக்ட் தேர்தல் பை பீப்புள் கிடையாது. என்னை இன்டைரக்டாக திமுக வந்து தேர்ந்தெடுத்துருக்குன்னா எனக்கு அதுக்கான ஒரு இது இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆரோகன்ஸ் இருக்கும்ல. ஒவ்வொரு தடவையும் சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவங்க கவுன்சிலராக இருக்கிற அந்த மங்களபுரம் அந்த ஏரியாவில் புயல் மழை எவ்வளோ வந்தப்போ அவங்க வந்து எட்டி பார்க்கல. மக்கள் அவங்கள துரத்தி அடித்தாங்க. 10 நாள் நான் சாப்பாடு போட்டு அங்கே இருக்க அருந்ததியினர் காலனின்னு இருக்கு. இவ்வளோ பேர் மாத்துறாங்களே. வட சென்னையில் அருந்ததியினர் காலனின்னு ஒரு ஊர் வச்சுருக்கீங்களே, வெக்கமலை திமுகக்கு அது பேர் மாத்திரியா நீ? நான் கேட்குறேன். அருந்ததியினர் காலனின்னு இருக்கு, அங்கே வந்து 10 நாள் தண்ணி இல்லை, பால் இல்லை, நெஞ்ச அளவுக்கு தண்ணியில் இருந்தாங்க சார். நாங்கள் கார்பரேஷனை எவ்வளோ கூப்பிட்டுருப்போம். மேயர் பிரியா வந்து பார்க்கல, அவங்க வார்டு. அப்புறம் மேயர் பிரியாவா என்ன பண்ணுறாங்க? மேயர் பிரியா அங்கே வீடு கட்டிட்டு இருக்காங்க, இங்கே வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. See, I don't have any proof for that. பட் காது வழியாக செய்தி தான். பட் she has not done anything. அவங்களும் ஒரு திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளர் என்ன பண்ணுவாங்களோ அதுக்கான வேலையை மட்டும்தான் பண்ணாங்களே தவிர பட்டியலின சமூகத்துக்கு ஒன்றும் பண்ண. இன்னும் சொல்ல போனால் மேயர் பிரியா வந்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்க அதிகமான பூர்வகுடி மக்களை இங்கேருந்து வெளியேற்றிருக்காங்க. போன வாரம் மின்ட்டு தெரியும்ல, போன வாரம் மின்ட்டில் வீடு அடித்தாங்க, மூலக்கொத்தரம்.
அப்புறம் ஒரு இப்போ ட்ரிப்ளிகேட்ல இடிக்க போறாங்க. மேயர் வந்ததுலேருந்து மேயர் என்ன நம்ம என்ன யோசிப்போம், இவங்க பட்டியலின சமூகத்துக்காக போராடுவாங்க, இந்த மக்களை இங்கே இருக்கிறதுக்கு ஏதாவது சிவராஜ் பண்ணியிருக்காரு சார். இப்போ இருக்க ஆழ்திராவிடர் ஹாஸ்டல்லாம் சிவராஜ் கட்டினது மேயரா இருக்கும் பொழுது. அப்புறம் இவங்க துணை மேயரா இருந்தப்போ சிவராஜோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த அம்மா வந்து முழுக்க முழுக்க பார்க்ஸ் ஆழ்திராவிட ஹாஸ்டல் ஸ்கூல்னு அவங்க கட்டினது. இன்னைக்கு நீங்க ஆழ்திராவிடர்ங்கிற பேருக்குள்ள பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் அந்த காலத்துல ஆழ்திராவிடர் மேயரா இருந்தவங்க பண்ணுது. ஆனா இவங்க ஏதாவது பண்ணிட்டாங்களா பார்த்தா ஒண்ணுமே பண்ணல. ஆனா அதையெல்லாம் சொதப்புற மாதிரி, அதுக்கெல்லாம் முடிவு கட்டுற மாதிரி, சமூக நீதிக்கு முடிவு கட்டுற மாதிரி, பூர்வகுடி மக்களுக்கு முடிவு கட்டுற மாதிரி ஒரு அரசியல் இருக்குல்ல, அதுதான் மேயர் பிரியா பண்றாங்க. அண்ட் பாடி லாங்குவேஜ் இன்னைக்கும் நான் சொல்றேன், as someone who studies the body language of politicians, ஒரு arrogance இருக்கு. நீங்க என்ன கேட்கறது, நான் என்ன பதில் சொல்றது? I am submissive to DMK chose me. DMK தான் நான் இது பண்ணுச்சு, நான் DMKக்கு தான் பதில் சொல்றேன். நேற்று நீங்க ஒருத்தரையும் பாருங்களேன், அவங்க எதுக்குமே பத்திரிகையாளர்களுக்கு பதில் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தா சேகர் பாபு சொல்றாரு. ஏன் இதுக்கே முதல்ல மேயர் பிரியா பதில் சொல்லணும். நீங்க தகுதியானவங்க. ஒரு மேயருங்கிறது எவ்வளவு பெரிய பதவி, ஒரு கவுன்சிலரே எவ்வளவு பெரிய பதவி, ஒரு மேயர் எவ்வளவு பெரிய பதவி. நீங்க அவ்வளவு பெரிய கோட்டை போட்டு கையில் அந்த செங்கோல் எடுத்துட்டு வரையே, அப்ப நீ என்ன மாதிரியான ஒரு லாங்குவேஜ் இருக்கணும், என்ன மாதிரி தகுதி இருக்கணும் அரசியல் பேசுறதுக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கணும், ஒண்ணுமே கிடையாது. நாங்க பார்த்தோம், நாங்க பண்ணோம். அவங்க லாங்குவேஜ் பாருங்க, தமிழ் பாருங்க, தமிழ் கூட அவங்க இங்கிலீஷ் கூட தெரியலனா கூட பரவாயில்ல சார், அவங்களுடைய தமிழே வந்து மக்களுக்கான தமிழாவே இல்லை. இப்போ சொல்லும் போது ஷாலினி இஸ் பீயிங் டூ கிரிட்டிக்கல். எஸ் ஐ அம் பீயிங் டூ கிரிட்டிக்கல் பிகாஸ் த போஸ்ட் இஸ் சோ பவர்ஃபுல், ரைட்? அப்படியான ஒரு பதவியில நீங்க இருந்துட்டு நீங்க என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை இருக்கு? ஆடுதொட்டி சார், ஆடு தொட்டியில எப்ப தூக்குவாங்கன்னு இருக்காங்க. 10,000 பேர் ஆடு தொட்டியில அவங்க வாழ்க்கை போகும். அங்க இருந்து டிகாஸ்டர் ரோட்ல இருந்து எனக்கு தெரியும் அவங்க என்ன நடக்குதுன்னு. ஆனா அந்த ஆடு தொட்டியை நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணிருக்கீங்க கார்பரேஷன்? அங்க போய் கேள்வி கேட்டா அங்கேயும் திட்டுறது. ப்ளீச்சிங் பவுடர் போல ஏதோ பவுடரை போட்டு விடுறது, சுண்ணாம்பு. ஏன்னா சுண்ணாம்பு போட்டிங்க கிட்ட அது பாஞ்ச் பவுடருங்கிறது என்ன? இதெல்லாம் எவ்வளவு ஆரகண்டான பதில். இதுவே அந்த இடத்துல பிரியா தவிர வேற ஜாதியை சேர்ந்தவர்களோ இல்ல வேற கட்சியை சேர்ந்தவங்களோ இருந்தா எவ்வளவு ஸ்க்ரூட்டனைஸ் ஆயிருப்பாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் நான் பேசும்போது சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன விஷயங்கள் சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் இப்ப சாதியெல்லாம் ஒழிக்கப்படல, பெரியாரியம்லாம் பேசினாலும் அந்த கேஸ்ட் ஃபீலிங்ஸ்லாம் இன்னும் சொசைட்டில இருக்கு அப்படின்ற பாயிண்ட் எல்லாம் ஏத்துக்கிறாங்க. சில பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்கு, சாதி வெறிலாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் நிறைய சொல்றாங்க. ஆனா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாக்குறீங்களா? பாக்குறேன்ல, நான் எப்பவுமே டேட்டாவோட தான் பேசுவேன். எனக்கு டேட்டா கொடுக்கறதுக்கு பீப்புள்ஸ் வாட்ச் இருக்காங்க, அப்புறம் கதிர் இருக்காரு, எவிடன்ஸ் கதிர். நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை எங்க டிவியில் போய் பேச முன்னாடி டேட்டாவை எடுத்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு தான் பேசுவேன். லாஸ்ட் 5 இயர்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கு. என்ன கம்மியாக இருக்கு தெரியுமா? போன அதிமுக ஆட்சியில் எல்லாம் கத்திக்கிட்டே இருப்பாங்க, எது நடந்தாலும் அப்படியே ஊரே பரபரக்கும், அது கம்மியாக இருக்கு. இப்போ யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் போன அதிமுக ஆட்சியை விட இந்த 2001 to 2021 to 2025 டிஎம்கே ஆட்சியில சட்டம் ஒழுங்கு ரொம்ப கேவலமா கிட்டு போயிருக்கு. என்ன மாதிரி டேட்டாஸ் நீங்க சொல்றது? நான் சொல்றது கஸ்டோடியல் டார்ச்சர் எடுத்துக்கோங்களேன். மோர் தென் 35 மர்டர்ஸ் இப்ப நடந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்கோட சேர்த்தீங்கன்னா 36. ஓகேவா? இப்போ நடந்தது அது அந்த இவரோட எம்எல்ஏ வீட்டில் நடந்துச்சுல, அதிமுக எம்எல்ஏ வீட்டில், அவரோட சேர்த்து 36 வருது டேட்டா நம்பரு ஜஸ்ட் இன் 4 இயர்ஸ். எப்படி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி நான் உட்காந்துருக்கேன், என்னை சுற்றி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ புளியாந்தோப்பு இருக்குது, செக்ரட்டரியேட்டு, அயனாவரம் எல்லாமே இருக்குது. எத்தனை விக்னேஷ் மர்டர்லேருந்து நானும் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் மர்டர் நடந்துகிட்டே இருக்குது. டிஎம்கேல ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் அதை வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க. சரியா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, விமன் பெண்கள் மீதான வன்முறை இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 45% எக்ஸ்ட்ரா இருக்கு, அதிகமாக இருக்கு நார்மலாக இருந்த விட. அதுக்கும் காரணம் லா அண்ட் ஆர்டர் தான். அப்போது யாரோ செய்ய வேண்டிய வேலையை செய்யலை. இப்போ நேத்தியாவுக்கிட்டே ஒரு ஃபோன் வருது, பிகாஸ் ஐ டேக் SOS கால்ஸ் ஃப்ரம் விமன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கோயம்புத்தூரில் போதனூர் ஸ்டேஷனில் வரதட்சணை கொடுமை கேஸ் கொடுக்குறோம், போலீஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. போலீஸ் ஆர் டேக்கிங் மணி ஃப்ரம் த பையனோட வீட்டிலேருந்து போலீஸ் காசு எடுக்கிறாங்க, காசு வாங்கிட்டு கேஸ் எடுக்க மாட்டாங்க. இதுதான் நான் சொல்றது. ஈரல் கெட்டு போச்சு எல்லாம் சொல்றீங்கல்ல, கலைஞரோட வார்த்தையிலே சொல்லணும்னா இது ஒரு ஃபுல் பாடியே அழுகி போச்சே, அப்படிதானே இருக்கு. அப்போ லா அண்ட் ஆர்டர் சரியா இல்லாதப்போ குற்றங்கள் அதிகமாக நடக்குது. இப்போ சார், இப்போ நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து போட் கிளப்ல உட்காந்துட்டுல,
இல்லை நான் வந்து ரொம்ப பாஷா ஒரு லொக்காலிட்டியில் பெசியில் பெசன் நகரில் உட்காந்துட்டுல, நான் வட சென்னையோட வியாசார்பாடியில் உட்காந்துருக்கேன். ஒரு லா அண்ட் ஆர்டரில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும், ரயட்டிங் என்ன நடக்குதுன்னு தெரியும், ட்ரக்ஸ் எப்படி சுற்றுதுன்னு எனக்கு தெரியும். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பசங்க கஞ்சா அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அந்த கஞ்சாவை பெடில் பண்ணுறது லா அண்ட் ஆர்டருக்கும் சம்மந்தம் இருக்கான்ற ஒரு இடம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அப்புறம் இப்படி எங்கே பார்த்தாலும் அருவாள் கலாச்சாரம். ஒரு திருநெல்வேலியில் மட்டும் அருவாள் இல்லை, முந்தானேத்து கூட ராயபுரம்ல அருவாள் எடுத்து ஒருத்தர் வீட்டில் பட்டப்பகல்ல வெட்டுறான். சிசிடிவி இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு, ஆனா அருவாள் கலாச்சாரம் அதிகமா இருக்கு. இதுவே திமுக எதிர்கட்சியா இருந்தா இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா விட்டுருப்பாங்களா? சின்ன சின்ன பசங்களாம் அருவாள் வச்சிருக்கான், ஸ்கூல் பேக்ல அருவாள் வச்சிருக்கான், எப்படி கிடைக்குது? அப்போ எங்கேயோ போலீஸ் தன்னோட வேலையை செய்யல. அப்போ ஏன் போலீஸ் தன்னோட வேலையை செய்யலைன்னா அரசியல் அழுத்தம் காரணமாக போலீஸ் வேலையை செய்யலன்னு அர்த்தம். சும்மாவே போலீஸ் சொல்ல முடியாது, நான் ஒன்றும் திருமாவளவன் கிடையாது, நான் ஒன்றும் விசிகா கிடையாது, எடுத்ததும் போலீஸை கண்டிக்கிறேன்னு சொல்றதுக்கு. போலீஸ் வந்து லா என்ஃபோர்சிங் தான். போலீஸ் டோன்ட் மேக் டெசிஷன்ஸ். மினிஸ்டர் யாரு? போலீஸோட மினிஸ்டர் ஸ்டாலின். அவர் தானே சார் டெசிஷன் எடுக்கிறது. ஆனால் அவர் அதை ஒழுங்காக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணா worst administration in my life is Stalin's administration. யாருக்கும் க்ளூவே கிடையாது. They don't have any clue. ஸ்கூல் எடுத்து பாருங்களேன், ஸ்கூல்ல 100 பிரச்சனை. சுகாதாரத்துறை சார் மாசு ஜிஹெச்ல எலி ஓடுது சார் எல்லா இடத்துலையும். மாசு என்ன பண்றாரு? அன்னைக்கு கீழ்பாக்கில் 5 hour கரண்ட் இல்லை, முக்கியமாக ஆக்சிஜன் கிடைக்கிறவங்களுக்கு கூட ஆக்சிஜன் இல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் சார் இருக்கு. மாசு முதல்ல டாக்டரே கிடையாது. மாசு வந்து சூடோ சயின்ஸ் பேசுறவர், கரெக்டா? ஆமா, சிசேரியனுக்கு எதிராக பேசுறவர். அப்ப மாசு கூப்பிட்டு நீங்க ஒரு சுகாதாரத்துறை எப்படி கொடுக்கலாம்? என்ன பேசிஸ்ல நீங்க கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க எல்லாமே சட்டம் ஒழுங்கு, போலீஸ் துறையில இருந்து எல்லாமே மோசமா இருக்கு. பிடிஆரை தூக்கிட்டீங்க, கேட்டா நிதித்துறையும் மோசமாயிடுச்சுன்னு. பிடிஆருக்கு எவ்வளோ ப்ளோவ் பண்ணாங்க பிடிஆர், யோசிச்சு பாருங்க. அப்படி இப்படி அதிகா சூரன் வீரன் ஒண்ணுமே இல்லை, அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. இப்போ இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் நம்ம கேட்குறோம்ல. அதே மாதிரி ஹானர் கிரைம்ஸ் அதிகமா இருக்கு சார். ஹானர் கிரைம்ஸ் அதான் இப்போ நீங்க சொல்றீங்க, ஹானர் கிரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றீங்க, கேஸ்ட் ஃபீலிங்ஸும் மக்கள் மத்தியில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றீங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா அந்த லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ்னு சொல்றீங்க. அதுல முக்கியமா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டா எப்படி ஜாஸ்தியா இருக்கு. இது வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு இருந்தவங்கள கூட இப்ப வராதுன்னு நம்ம அந்த ஓபிசிங்க நிறுத்துறாங்க, தலித்ஸ். இன்ஃபேக்ட் நான் இப்போ இந்த ரீசெண்டா நடந்த கவினோட கொலை இருக்கு இல்லையா, அதுல பார்க்கும்போது கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ஜஸ்டிஃபை பண்ணி பேசுறதையும் பார்க்க முடியுது. இப்படி பண்ணா இப்படிதான்டா பண்ணுன்ற மாதிரிலாம் பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது. எனக்கு என்னமோ முன்னாடி அதெல்லாம் பார்க்கல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த அளவுக்கு நான் பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்ஃபேக்ட் என்ன பொறுத்தளவுல நான் வந்து திமுகனால இது வருது அப்படின்லாம் சொல்றதை தாண்டி ஏதோ ஒரு சோஷியல் சேஞ்ச் நடந்திருக்கு, அது இதெல்லாம் எம்பவர் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கிரவுண்ட்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும்னு தோணுது. நீங்க யாரோட இப்போ உங்களை பத்தி உங்களை கேட்கணும்னா, நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்கணும்னா, உங்களுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, நீங்க யார் கூட சேர்றீங்க, உங்களோட நண்பர்கள் யார், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னால உன் நண்பர் யாருன்னு சொல்லி நான் உன்னை பத்தி சொல்றேன். திமுகவோட நண்பர்கள் யார்? திமுகவோட நண்பர்கள் ஆணவ கொலை செய்யறவர்கள். கொங்கு ஈஸ்வரன், கொங்கு தேச மக்கள் கட்சி ஆணவ கொலைக்கு ஆதரவா பேசுறவங்க, கரெக்டா? தலித்துக்களை வந்து நாங்க ஜீனோசைட் பண்ணிடுவோம், வயிற்றுல இருக்க குழந்தைய கொலை பண்ணுவோம்னு சொல்லக்கூடிய சூரியமூர்த்திக்கு சீட் கொடுத்தவங்க தான் நீ. ஆனா விசிக கம்யூனிஸ்டும் இருக்காங்களே, அதுதானே விசிக திட்டுறோம், அதுக்கு தானே விசிக திட்டுறோம், அதுக்கு தானே விசிக கோச்சுக்கிறாங்க. எங்களை எப்படி நீங்க கேள்வி கேட்கலாம், எங்களை எப்படி நீங்க இது பண்ணலாம், தப்பில்லை. அது விசிகேவை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னா, விசிகேவே தாங்க ஒரு தலித் கட்சிங்கிறதே மறந்துட்டு, தலித் கட்சி மட்டும் இல்ல, நடுவில் திருமாவளவன் சொன்னாரு, வாங்க பொது பிரச்சனை, நாங்க பொது நீரோட்டத்துல போறோம், பொது நீரோட்டம் பேசலாம் அப்படின்னாங்க. சரி, காவல்துறையில் இவ்வளோ மரணம் நடந்திருக்கே, திருமாவளவன் ஏதாவது பேசினாரா? இல்லை நிறைய ஆண்கள் கொலை பண்ணப்படுறாங்களே, நிறைய எங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கே, கஞ்சா இஷ்யூ இருக்கே, போதை இஷ்யூ, திருமாவளவன் அந்த கஞ்சா இஷ்யூ பத்தி பேசினாரா? இன்னைக்கு கூட பாருங்க, ஆணவ கொலை எதிர்ப்பு மாநாடுன்னு போட்டு பிஜேபி திட்டிட்டு இருக்காரு. பிஜேபி சொல்லிதான் அதுவும் அவங்க அறிக்கை கொடுக்கும்போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொடுப்பாங்க, வார்த்தை ட்வீக்ஸ் பண்ணுவாங்க. சிந்தனை செல்வன், ரவிக்குமார் அவங்கெல்லாம் வந்து அறிக்கை கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, முக்கியமான வார்த்தை காவல்துறையை கண்டிக்கிறோம்னு போடுவாங்க, அரசை கண்டிக்கிறோம்னு சொல்ல மாட்டாங்க. இன்னும் காவல்துறை வந்து ரொம்ப அட்டானமஸாக இருக்க மாதிரி. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பிஜேபி அரசால் சனாதன தர்மத்தால் இங்கே வந்து ஜாதி அதிகமாகிடுச்சு அப்படின்வாங்க. டிஎம்கே கூட இருக்கிறவனே ஜாதியவாதி, திமுகவே ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்குது அப்படிங்கிறதே அவங்க பேச மாட்டாங்க. பிஜேபியால் இங்கே ஜாதி அதிகமாகிடுச்சு அப்படின்னு ஒரு ட்வீக்ஸ் பண்ணுவாங்க, சின்ன சின்ன ட்வீக்ஸ். அது ஒரு காலத்தில் ஜனங்க அதை நம்பிட்டாங்க, ஆனால் இப்போ யாரும் நம்பலை.
இப்போ எவ்ரிபடி இஸ் கொஸ்டினிங் டெம். ஏன்னா அவனுக்கே தெரியுதுங்க சார், நீங்கள் ஜாதி இஷ்யூ மட்டும் தான் பார்க்குறீங்க. ஒரு கோவில், அந்த கோயிலுக்குள்ளே யாரும் போக முடியலன்னு பார்க்குறீங்க. நாங்கள் பார்க்கும்போது அந்த கோயிலுக்குள்ளே போக விடாதவன் யார், அவனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா அவனுக்கு பின்னாடி பாலிடிக்ஸ் இருக்குது. எல்லா ஜாதியவாதி பின்னாடியும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. எல்லா ஜாதிவாதி பின்னாடியும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு பொலிட்டிக்கல் ரோலில் இருக்காங்க. எல்லா கோயிலுங்க, நீ சென்னையில் இருக்க கோயிலில் கூட பாருங்க, எல்லா பொலிட்டிஷியன் தான் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு காஸ்ட் ஆனர் கில்லிங் நடக்கும்போது, இப்போ நீங்கள் சொன்ன கவின் ஆனர் கில்லிங்கில் ஒரு பர்டிகுலர் மறவர் காஸ்டோட சங்கம் இன்வால்வ் ஆயிருக்குன்னு அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் சொல்கிறாங்க. ஆனால் திமுக அவங்கள பகிச்சிக்க கூடாதுன்னா இன்னைக்கு வரைக்கும் பெருசாக அடிக்க விடாமல் இருக்கு. இவங்க எல்லாமே இந்த ஜாதி சங்கங்கள் பொலிட்டிஷியன்ஸா இருக்காங்க. பொலிட்டிஷியன்ஸா இருக்கவங்க ஜாதி சங்கங்கள்ல இருக்காங்க. இதனால ஜாதி கொலைகள் பண்றவங்க, ஜாதி வன்முறை பண்றவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ஆள் ஆட்சியில இருக்கான், அவன் நம்மள பார்த்துப்பான். ஜெயலலிதா கிடையாது. ஜெயலலிதா தன் சொந்த சமூகத்தை சேர்ந்த ஜெயேந்திர சரஸ்வதியை அரெஸ்ட் பண்ற தைரியம் ஜெயலலிதாவுக்கு இருந்துச்சு. ஜெயலலிதா தவறு செய்யாதவங்க கிடையாது. ஆனா ஒரு சுய சமூகத்தை சேர்ந்தவங்களை அரெஸ்ட் ஜெயேந்திர சரஸ்வதி சாமி அப்படிங்கிறவர் ஒரு ஐகான் பிராமின்ஸ்க்கு. அதன் மூலம் பல பேரோட நம்பிக்கையை ஜெயலலிதா உடைக்க முடியும். பட் she went ahead and did that. No, she had the guts to do that. ஆனா இதுவே இங்க இன்னைக்கு ஜக்கி வாசுதேவ திமுகவால ஏதாவது பண்ண முடியுதா சொல்லுங்க? ஜக்கி வாசுதேவ் is a Telugu caste based person with allegations, a lot of allegations. elephant corridorல இருந்து அவர் மேல பல பழிகள் இருக்கு. டெல்லியில இருந்து அவர் மேல பல இந்த செக்ஷுவல் அசால்ட் விஷயங்கள் வந்தது. சுற்றுச்சூழல் ஆக்கிபை பண்ணியிருக்காருன்னு வந்தது. ஜக்கி வாசுதேவ் எந்த ஆட்சியில வளர்ந்தார் சொல்லுங்க பாப்போம்? எந்த ஆட்சியில் வளர்ந்தார்? நியூஸ் லாண்ட்ரியில ஒரு பெரிய ஸ்டோரி பண்ணாங்க 5 years முன்னாடி, ஜக்கி வாசுதேவ் வளர்ந்த கதை அப்படின்னு. ஜக்கி வாசுதேவ் வளர்ந்தது கருணாநிதியோட பீரியட்ல. அவங்க ஃபுல் ப்ரூஃப் வச்சிருக்காங்க. ஃபுல் ப்ரூஃபோட ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்றாங்க. இன்னைக்கு ஜக்கி வாசுதேவ தூக்குறேன்னு சொன்ன பிடிஆர் இல்லைல்ல. அந்த மைக்ரோ பாலிடிக்ஸ் பாருங்க. உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு. நான் கூட ஒரு காலத்துல சீமானெல்லாம் திமுகவை தெலுங்கு சார்புன்னு சொல்லும் பொழுது நான் என்ன இவருலாம் பேசுறாரு, ரொம்ப கிறுக்குத்தனமா இருக்கே அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனா இப்போ நான் ரியலைஸ் பண்றேன், அதாவது தே ஆர் வெரி ஃபேவரபிள் டுவல் அப்பர் காஸ்ட் அண்ட் பீப்புள் ஆஃப் தெலுங்கு டிசென்ஸ். அவங்க அது ரொம்ப ஜக்கி வாசுதேவ் இஸ் a தெலுங்கு பர்சன். அவங்க அது ரொம்ப பர்ஃபெக்டா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க யாரையெல்லாம் சமாளிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க முழுக்க தமிழ் தேசியம், தமிழை காப்போம், ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றதெல்லாம் தங்களை வேற்று இடத்துல இருந்து வந்தவங்களா காட்டிக்க கூடாதுங்கிற ஒரு விஷயத்துக்காக தமிழ்னு பண்றாங்க தவிர, ஆனா இந்த சமூகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறது எந்த காஸ்ட்? சென்னையில எவ்வளோ வீடு ஓனர் யார்கிட்ட இருக்கு? இட்ஸ் வித் தெலுங்கு காஸ்ட், அப்பர் காஸ்ட், நாட் வித் தலித்ஸ். நாங்க தானே பூர்வக்குடி, நாங்க தான் இருக்கணும். ஆனா ஏன் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுதுதான் தெரியுது, திமுக ஒரு மிகப்பெரிய அரசியல், சமூக நீதி அரசியலுங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் திமுக பண்ணிட்டு இருக்கு. கடைசியா ஒரு விஷயம் நம்ம பேசிடுவோம். இப்ப தலித் ஆக்டிவிசம் இந்த விஷயங்கள்லாம் நிறைய சொல்றீங்க, அவங்களுக்கான அரசியல்லாம் பேசுறீங்க. இப்ப ஓகே, திராவிடியன் பார்ட்டிஸ் கிட்ட சிக்கல் இருக்கு, நீங்க சொல்றது உண்மைதான். மோஸ்ட்லி பிசிஸ்க்கான கட்சியா தான் இருக்காங்க. பெரிய லெவல்ல மற்ற மக்களை அவங்க உள்ள அகாமடேட் பண்ணல. உங்களோட விருப்பம் என்னவா இருக்கு? எல்லாரையும் திராவிடியன் பார்ட்டிஸ் அகாமடேட் பண்ணும் அப்படின்றது உங்க விருப்பமா இருக்கா? இல்லைன்னா மாயாவதி டைப்பா ஒரு தலித் பார்ட்டி வேணும் அப்படின்றது உங்களோட விஷனா இருக்கா? என்ன மாதிரியான பொலிட்டிக்ஸ் அவங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி கூட திமுக தன்னைத்தானே மீட் கொள்ளும், ஏதோ ஒரு விஷயத்துல திமுக ரிடெம்ஷன் ஆயிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா ஒரு நம்பிக்கை இருந்தது திராவிட கட்சிகள் சொல்ற இடத்துல. ஏடிஎம்கே கம்பேர் பண்ணும்போது எனக்கு டிஎம்கே தன்னை இது பண்ணிக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த 4 வருஷத்துல டிஎம்கேவோட பிஹேவியர் இருக்குல்ல, நடத்தை, ஒரு கட்சிக்கான நடத்தை சரியில்லை. ஒரு மக்களை எப்படி நடத்தணும், தாங்கள் எப்படி நடத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. பவர் ட்ரங்க்னு சொல்லுவாங்க. அதிகாரத்தில் அதீதமாக ஆடுறது. குறிப்பாக உதயநிதி, நம்ம உதயநிதியை பற்றி பேசல. ஒரு துணை முதல்வர் பதவிக்கு ஒருத்தரை கூட்டு வராங்கன்னா அவர் சார்ந்த நண்பர்கள்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அது ரொம்ப தப்பான ஒரு குரூப்பாக இருக்குது. இடி இப்போ இவ்வளோ விஷயம் இடியில் நடந்தது, திடீர்னு இடியை மறந்துட்டாங்க எல்லாரும் இல்லையா? ஸ்டாலின் டெல்லிக்கு போயிட்டு வந்தார், இடி எல்லாரும் மறந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறன்னா ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் பிஜேபியோட அத்தனை திட்டங்களையும் அதானி துறைமுகத்துல இருந்து எல்லாத்தையும் நிறைவேற்றுறது திமுக தான்.
ஏடிஎம்கே கூட நிறைவேற்ற ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, நிறைய பப்ளிக் அவுட் பர்ஸ்ட் இருந்தது, பிரச்சனை இருந்தது. ஆனால் திமுக வந்து ரொம்ப சுலுவாக முடிக்கிறாங்க பிஜேபியோட வேலைகளை. இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மையினருக்கு நாங்கள் பாதுகாவலன்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி வேலைகளை ஸ்மூத்தாக முடிச்சாங்கன்றீங்க? இந்த 8 வழி சாலை, ஓகே, பரந்தூர் ஏர்போர்ட்டு, அதானியோட துறைமுகம் காட்டுப்பள்ளியில், இன்னொரு ஒரு லிஸ்ட் எடுத்தால் போயிட்டே இருக்குவேன். திமுக சுலுவாக முடிச்சிட்டாங்க. கிறிஸ்டி சப்ளைஸை ரேஷனில் ஸ்கேம் பண்ணாங்க, அறப்போர் சொன்னாங்க ஏடிஎம்கே டைமில் ஸ்கேம் பண்ணாங்கன்னு. அதே கிறிஸ்டி சப்ளைஸ் தான் சார் திமுக டைம்லையும் இருக்குது. ஸ்டெர்லைட் ப்ராப்பராக நடக்குதா இல்லையா? ஸ்டெர்லைட்டில் இவ்வளோ இஷ்யூ நடந்துச்சு. அருணா ஜெகதீசன் கமிட்டி அவங்கெல்லாம் வந்து தண்டிக்கப்படணும்னு கொடுக்குறாங்க. கரெக்டாக அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி சட்டசபையில் போலீஸ் மேலே டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் தான் இருக்கணும், கிரிமினல் ஆக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு ஜியோ பாஸ் பண்ணுறாங்க சார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அவர் அவங்க மேலே டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் கூட எடுக்கல. அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய பதவி கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய கேரவன் ஆர்டிக்கல் இருக்குது. அந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக ஸ்டெர்லைட் ஷூட்டிங்கில் இன்வால்வ் ஆன இதுங்களாம் திமுக எப்படி நடத்தி ராஜ சிம்மாசனம் கொடுத்ததுன்னு வச்சுருக்காங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது திமுக பண்ணது. அப்புறம் ஹிந்துத்துவ அரசியல் நோக்கி போகிறாங்க. திமுக சென்ட்ரிஸ்ட், திமுக வந்து லெஃப்ட் கிடையாது. திமுக அந்த என்னைக்கு வந்து ஒரே குலம் ஒரே தெய்வம் அந்த அண்ணா சொல்றது வந்தாங்களோ அவங்க வந்து பெரியார்கிட்டேருந்து விலகி சென்ட்ரிஸ்டாக தான் இருந்தாங்க. இப்போ அவங்க ரைட் சென்ட்ரிஸ்டாக இருக்காங்க. முழுக்க முழுக்க சாஃப்ட் ஹிந்துத்துவ அரசியலை திமுக தான் செய்யுது. திமுக செக்குலர் கவர்மெண்ட்னு சொன்னால் என்னால் சொல்லணும். திமுக செக்குலர் கிடையாது. முஸ்லிம்களை முழுக்க முழுக்க பாதுகாக்காத ஒரு அரசு. இன்னைக்கு கூட சொல்றேன், கிறிஸ்டியன்ஸை இன்னும் பதட்டத்தில் தான் இருக்கும். இன்னைக்கு கூட இப்போ ஆகஸ்ட் 10 நாளைக்கு SC ST கிறிஸ்தவர்கள் வந்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு SC 10 இடஒதுக்கீடு ரத்து பண்ண நாள் ஆகஸ்ட் 10 1950. இன்னைக்கு வரைக்கும் திமுக எங்களுக்கு இந்த நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது பண்றோம்னு சொல்லுதே தவிர தலித் கிறிஸ்தவர் குறித்து திமுக எதுவுமே பண்ணலை. எங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் உள்ள நீ கொடுக்கலாம், ஸ்டேட் லெவல் லெஜிஸ்லேஷன் இதில் கொடுக்கலாம், ஆனால் நீ கொடுக்க மாட்டேங்கிற. உள்ள ஒதுக்கீடுக்கும் நாங்கள் பேசிட்டோம், செய்யலை. அப்போது நான் தலித்து, எனக்கு தலித் இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்கிறேன். எனக்கு உள்ள ஒதுக்கீடு நீ கொடுக்கல. ஆனால் யாரு கொடுத்தாங்க? ஆனால் இப்போ இடஒதுக்கீடு கூட தமிழ்நாடு பேக்லாக் 49% தலித் SC ST இது வந்து பேக்லாக்ல இருக்குது. இன்னும் வேலையில் வைக்கல பட்டியலின மக்களை. அப்போ கேள்வி கேட்க தானே செய்வாங்க திமுகவை. நீ சொல்றது ஒன்று, நீ செய்யறது ஒன்றா இருக்குல்ல. அப்போ திமுக இங்கேருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு என்ன சொல்லுவாங்க, கேன்சரஸ் டியூமர்னுவாங்க. திமுக இங்கேருந்து அகற்றப்படணும். அது இருந்தால் திமுக ஒரு சோஷியல் என்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கு. அந்த சோஷியல் என்ஜினியரிங்ன்றது பவரில் இருக்கிறதுக்காக என்ன வேணா செய்யலாம். சாணக்கியத்தனம்னு சொல்லுவாங்க. அம்பேத்கர் சொல்வார், சாணக்கியத்தனம்ன்றது கெட்டத்தனம். It's not about intelligence, it's about being clever and cunning and do all the evil things to achieve your goal. திமுக கலைஞர் சாணக்கியர்னு சொல்றாங்கல்ல, அந்த சாணக்கியத்தனம் திமுக கொண்டு வந்து ஒரு சோஷியல் என்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காங்க. சமூகம் எப்படி போனாலும் பரவாயில்ல, என்னோட கட்சியில ஜாஃபர் சாதிக் மாதிரி கொக்கேனை கொண்டு வந்தவங்க இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு ஆட்சி வேணும். புரியுதா? ஆனா இப்ப எப்படி நான் கேட்க வரேன்னா, இப்போ உங்களோட பொலிட்டிக்ஸ் வந்து என்னவா இருக்குன்றது இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் தலித் கன்சாலிடேஷனா இல்லனா மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டில ஸ்பேஸ் வெண்டெடுக்கிறது? தலித் பகுஜன் ஆதிவாசி DBA கன்சாலிடேஷன் வேணும். அதாவது கன்ஷிராம் கொண்டு வந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. கன்ஷிராம் வந்து அப்பர் காஸ்டும் அதுல இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய பாப்புலேஷன் செப்பரேட் பார்ட்டி சொல்றீங்க. ஒரு செப்பரேட் பார்ட்டி ஆர் அதிமுக திமுக தவிர நடுவில் பிஜேபி தவிர இருக்கக்கூடிய இப்போ நாம் தமிழர், தாவேகா, இந்த மாதிரியான ஒரு கட்சிகள் இருக்குல்ல, திருமாவளவன், கம்யூனிஸ்ட், இப்போ இவங்க சேர்ந்து ஒரு 3வது அணியை அமைக்க முடியுமா? ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் அரீனா ஜனநாயகமாக இருக்கணும்னா 3வது அணி வேணும். அது இல்லைன்னா 2 பேர் மட்டும்னா நாஸ்தியா போச்சு. என்னைக்கு எம்ஜிஆர் கருணாநிதி அதிமுக திமுக அப்படின்னு வந்ததோ தமிழ்நாடு அன்னைக்கு தான் நாசமாக போச்சு. அப்போது உங்களுக்கு 3வது அணி அங்கே வேணும். அப்போ அந்த 3வது அணி எப்படி இருக்கணும்னா ஜாதி ஒழிப்பு பேசணும், தமிழர் உரிமை பேசணும், அதே மாதிரி இண்டிஜினஸ் பீப்புளோட ரைட்ஸ், ஆதிக்குடி மக்களோட ரைட்ஸை பேசுறது, லாங்குவேஜ் ரைட்ஸ் மட்டுமே பேசாமல் அந்த மொழியை பேசுகிறவனுடைய வேலை வாய்ப்பு ரைட்ஸ்லேருந்து பட்ஜெட் ரைட்ஸ் மட்டும் பேசணும். டிஎம்கே வெறும் தமிழ் ரைட்ஸ் பேசலாம், தமிழ் செம்மொழியாக்குவான், தமிழுக்கு மாநாடு நடத்துவான், தமிழர் பிரச்சனையை பேச மாட்டான். நீங்க தமிழ் பிரச்சனையை பேசணும். அதில் ஈழம் இருக்கலாம், அதில் ராமேஸ்வரம் மீனவர் பிரச்சனை இருக்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் அ சான்ஸ் டு அ பார்ட்டி விச் வில் ஹாவ் அ கோலிஷன். அதுக்குள்ள இந்த மாதிரி ஹெல்த்தியான நான் சொல்றது தலித் பகுஜன் ஆதிவாசி, தலித்துகள்
மிகவும் பிற்படுத்த சாதியில் இருக்கவங்க, மீனவர்களாக இருக்கிறவங்க, அப்புறம் ஆதிவாசி நம்மளுடைய ஆதிவாசிகள், அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ், இவர்களே அடக்கிய ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு 3வது அணி இங்கே வரணும். அப்படி இல்லாமல் வெறும் இந்த 2 பேருக்கு மட்டும்தான் நான் காலம் ஃபுல்லாக ஓட்டு போடுவேன் அப்படின்னா இன்னும் மோசமான விளைவுகளை வந்து தமிழ்நாடு சந்திக்கும். அதிகபட்சமான கடன் வாங்கி இருக்கிறது தமிழ்நாடு தான், அதிகமான அட்ராசிட்டியும் தமிழ்நாடு தான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஏன்னா இவனுக்கு போகும்போது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே அதிக காசு செலவு பண்ணிட்டு போன ஒரே ஆட்சி வந்து திமுக ஆட்சியாக தான் இருக்கும். அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டு, அவ்வளோ காசு. அதனால நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். இனிமே வந்து நம்ம திராவிடம் அந்த கொள்கை அப்படின்னு ஏமாறாம தமிழர் நலன் வெல்ஃபேர், தமிழ் வெல்ஃபேர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வெல்ஃபேருக்குள்ள இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டை யார் கொண்டு வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் மாடல் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு அதில் நம்ம ஸ்கூட்டனைஸ் பண்ணுறோம். நாம் தமிழரோட கேள்வி கேட்குறோம். அதே நேரத்தில் அவங்க வந்து எஸ்சி மக்களுக்கு ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு விஷயம் கொண்டு வராங்கன்னா அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் இல்லையா? பஞ்சம நில மீட்பு போற இது பண்ணாங்க. பஞ்சம நில மீட்பு தான் ரொம்ப முக்கியம். நீ அதை பேசலையே இல்லை, அதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தாவேக்கா வந்து ஓரளவுக்கு இப்போது அந்த கஸ்டோடியல் டார்ச்சர் டெத்ஸ் பற்றி பேசினாங்க. ரைட், ஐ வாண்ட் யூ, பட் அட் த சேம் டைம் யூ நாட் டாக்கிங் அபவுட் காஸ்ட் கில்லிங்ஸ். கவின் மேட்டரில் விஜய் அமைதியாக போயிட்டார். நான் அவனை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறேன். ஏன் என்ன சொல்கிறேன்னா, புதுசாக ஒருத்தர் வரானா அவனை தட்டி தூக்கிட்டு வர, நீ எனக்கு எல்லாம் தெரியும், நான் பணம் தின்னு கொட்டை போட்டவன், நீங்கள்லாம் என்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னா ஒன்றும் நான் தூக்கி போட்டுடுறேன். லெட் தேர் பி நியூ திங்ஸ். எப்படி அத்தனை கால காங்கிரஸ் ஆட்சிக்கு நடுவில் ஒரு திமுக ஆட்சி வந்து இங்கே வந்து சில விஷயங்கள் செஞ்சதோ அவங்க அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. இந்த இத்தனை கால திமுக அதிமுக ஆட்சிக்கு நடுவில் லெட் தேர் பி a சேஞ்ச். ஒரு 3வது ஒரு வாய்ஸ் இருக்குல்ல, இது வரைக்கும் வெளியே கேட்கப்படாத ஒரு அரசியலில் ஒரு வாய்ஸ் இருக்கும்ல, அந்த வாய்ஸ்க்கு இடம் கொடுக்கும். ரொம்ப நன்றி. உங்கள் பிஸியான டைமில் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ரொம்ப நன்றி.